நந்தகுமார், மொழி அரசியலை தமிழ்நாடு முன்னெடுத்தது கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ரியாக்ட் பண்ண தான் வச்சிருக்கிறாங்க. இங்கே மத்தியிலிருந்து தான் இது எடுக்கப்படும். ஆட்சி மொழியாக இருக்கும்போது கூட நேரு கொடுத்த வாய்மொழி உத்தரவின் அடிப்படையில் தானே இங்கே ஒரு மௌனம் காக்கப்படுது. 22 மொழிகளையும் ஆட்சி மொழின்னு ஆக்குங்கன்னு இங்கேருந்து ஒரு மொழி அரசியல் செய்யப்படலை. அப்படி இருக்கும் பொழுது இது வெறும் ரியாக்ஷன் மட்டும்தான் இங்கே நடக்குது. மும்மொழி கொள்கைக்காக இங்கே நடத்தப்படுற கேம்பெயின் என்ன மாதிரியான ஒரு கேம்பெயினாக இருக்குது? மாணவர்களை கட்டாயப்படுத்த முடியுமா அப்படின்ற கேள்வியையும் முன்வைக்கிறார் ஜென்ரா. முதலில் கலைஞர் எழுதுகோள் விருது வாங்கின உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உங்கள் செயல்பாடு மேலும் மேலும் முன்னேறி போகட்டும். இப்போ நீங்கள் இந்த தலைப்பிலே பார்க்கும்போது இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு எடுக்கிறது நம்ம தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரையின் பேரில் தான் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்குது. ஆனால் எல்லாருமே இதில் என்ன பார்க்குறாங்கன்னா, இதில் ஹிந்தி திணிப்புங்கிறாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இதில் ஹிந்தி திணிப்பு இல்லை, தமிழ் திணிப்பு தான் இருக்குது. 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் கட்டாயமாக எல்லா பாடங்களையும் நீங்கள் தமிழில் தான் படித்தாகணுங்கிற தமிழ் திணிப்பு இதில் இருக்குது. இன்னும் அதிகப்படியாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா, 8ஆவது வரைக்கும் கூட நீங்கள் சொல்லிக் கொடுங்க, ஆனால் 5ஆவது வரைக்கும் அனைத்து பாடங்களையும் சொல்லிக் கொடுங்கன்றாங்க. அடுத்தது இது என்ன காரணம்னு பார்க்கும்போது 2026 நமக்கு தேர்தல் வருது. அப்போ இந்த தேர்தல் வரும்போது இன்றைக்கி திமுகவுக்கும் சரி, இன்றைக்கி பாரதிய ஜனதாவுக்கும் சரி, இது 2026 தேர்தல். எல்லா கட்சியும் அந்த தேர்தலை நோக்கி தான் அவங்களுடைய காய்களை நகர்த்துறது நல்லாவே நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ இதில் இன்றைக்கி யார் மைலேஜ் எடுக்கிறது? அப்போ இன்றைக்கி அமித்ஷாவும் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஒரு மருத்துவத்தையும் டெக்னிக்கல் எஜுகேஷனையும் நீங்கள் உங்களுடைய தாய்மொழியில் கொடுங்க அப்படிங்கிறாரு. நல்ல ரெக்கமெண்டேஷன் தான். அதில் நம்ம முயற்சிக்க வேண்டியது கட்டாயம். ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம தமிழினோட உரிமையையும் தமிழ் மொழியையும் நம்ம தூக்கி பிடிச்சி தமிழுக்காக நம்ம உயிர் தியாகம் பண்ண மாநிலம் நம்மளுது. அப்போ நமக்கு எந்ததான் நடைமுறைகள் சிக்கல் இருந்தாலும் அந்த நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் களைஞ்சிட்டு, ஏன்னா இன்றைக்கி ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் கூட இன்றைக்கி செயலிகளில் தமிழ் மொழியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி பாடத்திட்டத்தில் தமிழாக்கம் பண்ண முடியாமலாம் இருக்காது. கட்டாயமாக அவர் சொல்லக்கூடிய வார்த்தை வரவேற்க தகுந்தது தான். அது ஏற்கனவே நடைமுறையில் இங்கே கொண்டு வரப்பட்ட பரீட்சார்த்த முறையில் செய்யப்பட்ட ஒன்று தான் அப்படிங்கிறதும் இருக்குதானே செய்யுது இருக்குது. ஆனால் இன்றைக்கி எந்த அளவுக்கு பிரதானமாக இருக்குதுங்கிறது தான் இன்றைக்கி கேள்வி. அப்போது இன்றைக்கி நிறைய மெடிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை பூரா அப்படியே ஹிந்தி மயப்படுத்தினாங்கன்னு ஒரு வாதம் வரும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் மெடிக்கல் டெர்மினாலஜி எல்லாமே கிரீக் அண்ட் லாட்டினில் தான் இருக்கும். இங்கிலீஷே அந்த லாங்குவேஜை அடாப்ட் பண்ணுது. அது இங்கிலீஷ் வார்த்தைகள் அல்ல, அது பூரா லாட்டின் அண்ட் கிரீக். நீங்கள் அதை மொழிபெயர்க்கணுங்கிற அவசியமே இல்லை, நீங்கள் அதை அப்படியே கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனைகள், நம்மளால் ஈஸியாக அதை சால்வ் பண்ண முடியும். அப்படி நமக்கு தமிழகத்தில் இன்னைக்கு மருத்துவமும் இன்னைக்கு இன்ஜினியரிங்கும் ஒரு சில வார்த்தை அப்படி நீங்க இங்கிலீஷே இதோட மருவி வந்ததுன்றதுக்கான வரலாறு கூறுகளோட நம்ம பின்னோக்கி போக வேண்டியதா இருக்கும். அந்த இடத்துக்கு போகாம, ஆனால் அந்த வார்த்தைக்கான ஒரு பதத்தை இங்க தமிழ்ல இன்னும் இங்க தமிழ் படுத்தி இருக்கிறாங்க இல்லையா. இங்க ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் அப்படிங்கிற வார்த்தையை கூட அப்படி சொல்லக்கூடாது. ஊனமுற்றவர்னு சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளின்னு சொல்லணும். மனநலம் பாதிக்கப்பட்டவரை மனநல சீர் வேண்டுவோர் அப்படின்னு பாசிட்டிவா சொல்லணுங்கிற அளவிற்கு நம் தமிழ் மொழியை நாம செழுமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது கிரீக்கை லாட்டினை இங்கிலீஷ் தழுவி இருக்கு, அதனால நாமளும் அப்படியே தழுவிக்கிறோம் அப்படிங்கிறது எப்படியான ஒன்றா இருக்கும்னு ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, இப்போ என்னுடைய பேர் நந்தகுமார்னா அது ஹிந்தியில் எழுதுனீங்களாலும் நந்தகுமார் தான், தமிழ் எழுதினாலும் நந்தகுமார் தான், மலையாளத்தை எழுதுனீங்களாலும் நந்தகுமார் தான். அந்த மாதிரி இந்த வியாதிகளினுடைய பெயர், டிசீஸ் டெர்மினாலஜி, மெடிக்கல் டெர்மினாலஜி எல்லாம் லாட்டின் அண்ட் கிரீக், அதை எல்லா லாங்குவேஜுமே அடாப்ட் பண்ணுது. அப்போ அதை நம்ம அடாப்ட் பண்றதுல தப்பு இல்லை. அதுக்காக நமக்கு தமிழுக்கு அங்கே முக்கியத்துவம் இல்லைன்னு இல்லை. நவுன் இஸ் ஆல்வேஸ் எ நவுன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதனால பெயர் சொல்ல பெயர் காரணம் விளக்குறதுக்கும் ஒரு வினையை நீங்க அப்படியே டேர்மா யூஸ் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இல்ல, நம்ம இப்போ கிட்டத்தட்ட இலக்கிய பாடத்துக்கு நோக்கி போறோமோ, எனக்கே பயம் வந்துருச்சு. நாம கொஞ்சம் வருவோம். இன்னைக்கு நமக்கு நம்மளுடைய தாய்மொழியில எல்லா பாடத்தையும் கற்றுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம உலகத்தையே ஆளக்கூடிய, ஏன்னா நம்ம தமிழகத்தில் எப்பயுமே நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நாங்கள் எல்லா மாநிலத்தை விட முன்னுக்கு இருக்கோம், நாங்கள் கம்பீட் பண்ணுறதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு தான் கம்பீட் பண்ணுறோம். அப்போ இன்றைக்கி நீங்கள் ஜப்பான், ஜெர்மனி, சைனா, ரஷ்யா, இந்த மாதிரி கொரியா, இந்த மாதிரி பல கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போத் மெடிக்கல் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன்லாம் மதர் டங்கில் தான் இருக்குது. பட் அவங்க ரொம்ப அட்வான்ஸாகவும் இருக்காங்க. அப்போ ஒரு தாய்மொழியில ஒரு பாடம் படிக்கும்போது மாநில அரசு தான் செய்யணுமா? மத்திய அரசு கொண்டு வரலாம் இல்லையா? மத்திய அரசின் கீழ் இருக்கிற பல்கலைக்கழகங்கள்ல மத்திய அரசு செஞ்சுட்டு ஏன் இதை மாநில அரசு நீங்க செய்யல, நாங்க மாத்தி காமிச்சிருக்கோம் பாருங்கன்னு கூட கேட்கலாமே. நியாயமான வாதம் தான். ஆனா இன்னைக்கு ஒரு தமிழ் படுத்தும் போது அதிகமா படிக்கக்கூடிய ஆட்கள் எங்க இருக்காங்க?
அப்ப நம்மளுடைய மாநிலம் நம்ம வந்து தமிழ் அந்த மொழிக்காக இடத்துல இருக்கும்போது தான் நீங்க சொல்ற அந்த மும்மொழி கொள்கைக்கே வரேன். அந்தந்த மாநிலத்துக்கு இப்ப நீங்களே சொல்றீங்கல்ல, தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் எங்க இருக்கிறாங்கன்னா அப்ப அங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க அதுல மாத்தி கொடுங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க. யார் வேணாங்கிறா? அப்ப தமிழுக்கு அப்படியும், அப்ப அசாமிக்கு அசாமி மொழியிலையும் கொடுங்க. மத்திய அரசு அப்படி செய்யலாம் இல்லையா? தாராளமா. இப்ப அமித்ஷா சொன்ன அவர்கள் வாதத்தை எடுத்துக்கிட்டே நம்ம தமிழக அரசாங்கம் அதுக்கு முன்மொழியலாம். நீங்க எங்களுக்கு வந்து இதுக்காக தமிழ படுத்துறதுக்கு நீங்க உங்களுடைய அறிவுரையை நாங்க ஏத்துக்கிறோம், ரொம்ப கன்சர்னோட நீங்க சொல்றீங்க, ரொம்ப நன்றி, ஆனா இதுக்காக எங்களுக்கு இந்த செயல் திட்டங்கள்லாம் இருக்கு. அப்ப தமிழக அரசு முன்மொழிய வேண்டும். தமிழக அரசு முன்மொழியணும். அப்படி தமிழக அரசு முன்மொழிகிறதுக்கான கன்சர்னோட தான் இதுவரைக்கும் மத்திய அரசு செய்யக்கூடியதெல்லாம் ஒன்றுனா, இந்த முன்மொழியை கொடுத்தாதான் நான் பணம் கொடுப்பேங்கிறதுல தமிழக அரசுடைய கன்சர்னே இல்லையே. நீங்க முன்மொழியணும்ன்றீங்க, கன்சர்னே இல்லையே. கரெக்ட், நியாயமான கேள்வி. இதுல என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, நமக்கு வந்து இந்த சமக்ர சிக்ஷா அபியானுக்கு கீழே முதல்ல வந்து சர்வ சிக்ஷா அபியான், RMSA ராஷ்டிரிய மத்திய சிக்ஷா அபியான், அப்புறம் சென்ட்ரல் ஸ்கீம் ஃபார் டீச்சர் எஜுகேஷன், இந்த 3 இருந்துச்சு. இந்த 3யும் ஒன்னா சேர்த்து தான் இப்ப சமக்ர சிக்ஷா அபியான் கொண்டு வராங்க. அது இன்னைக்கு கொண்டு வரல. ஜனவரி 2018லயே மத்தியில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி எல்லா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் அந்த லெட்டர்ல வந்து அந்த லெட்டரோட ஒவ்வொரு லைனுக்கும் ரீடிங் பிட்வீன் தி லைன்ஸா இதே அரங்கத்துல நம்ம விவாதம் பண்ணோம். இல்ல நான் சொல்றது வந்து இந்த SSA, RMSA, CSSTA இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இன்னைக்கு சமகர சிக்ஷா அபியான். அப்போ இந்த மாதிரி எப்ப கொண்டு வராங்க? 2018ல இருந்தே அதை இனிஷியேட் பண்ணி அதை இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. அது இன்டகிரேஷனோ அல்லது NEPல இப்படி இருக்குங்கிற அதுக்குள்ளேயே போகல. என்னுடைய கேள்வி ரொம்ப சிம்பிளான கேள்வி. மாநில அரசுடைய கன்சர்ன், மாநில அரசு இதை முன்மொழியணும்னு நீங்க சொன்னதன் அடிப்படையில் மாநில அரசு முன்மொழிய வேண்டும் என்றால் அப்ப இதை மட்டும் நீங்க இதை செஞ்சாதான் நான் காசு கொடுப்பேங்கிறது வந்து ஸ்டார் கண்டிஷன் சப்ளையை விட டைரக்டா வந்து ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்குது. அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அந்த கேள்வியை வைக்கிறேன். எக்ஸலண்டான क्वेश्चन. இதை வந்து நான் வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிளோட சொன்னேன்னா ஆடியன்ஸ்க்கு ரொம்ப புரியும். இன்னைக்கு வந்து ஒரு ஹோட்டல் கடையில் போயிட்டு நான் வந்து இட்லி வாங்குறேன். இட்லி வாங்கினா எனக்கு சட்னி சாம்பார் ஃப்ரீன்றாங்க. இட்லி வாங்கினா சட்னி சாம்பார் ஃப்ரீ. அப்போ நான் இன்னைக்கு கடைக்கு போய் என்ன பண்றேன்? சார் நீங்க சட்னி சாம்பார் ஃப்ரீன்னு தானே சொன்னீங்க, சட்னி சாம்பாரை கொடுங்க. நான் என் வீட்டில் போய் தோசை சுட்டு இதை சாப்பிட்டுக்கிறேன்னா இட்லி கடை விற்கிறவர் சட்னி சாம்பார் கொடுப்பாரா? இட்லி வாங்கினாதான் சட்னி சாம்பார். இட்லிக்கு இது பொருந்தலாம், அதே பரோட்டாவுக்கு பொருந்தாது பாஸ். பரோட்டா வாங்குனீங்கன்னா இப்பெல்லாம் பெரும்பாலான கடையில சால்னா கொடுக்கறது இல்ல. ஏதாவது ஒரு சைட் டிஷ் வாங்குறது, அதுவும் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கடை. அதனால நம்ம இதுக்கு பொறுக்க முடியாது. அதான் சொல்றேன். இது வந்து ஒரு தீவிரமான ஒரு விஷயத்துல ஒரு அரசு ஒரு முடிவு எடுக்குது. ஒரு பக்கம் வந்து அவங்க மொழி கொள்கையில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படிங்கிறது முதலமைச்சர் நான் இருக்கும் வரை இது நடக்காது அப்படின்னு அவர் ஒரு சொல்கிறாரு. அதற்கான நாங்கள் இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறத ஒரு 2-3 அறிக்கை, கடிதம், அவருடைய வீடியோ பேச்சு எல்லா இடத்துலையும் முன் வச்சுட்டாரு. இன்னொரு பக்கம் தொகுதி மறுசீரமைப்புக்கு அனைத்து கட்சி கூட்டம் ஒன்றை கூட்டி அதில் ஒரு கன்சர்ன், அதுலேயும் தீர்மானம் நிறைவேற்றி இப்போ தென்னிந்திய அளவில் ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைப்போம். அது வெறும் தென்னிந்திய அளவோட சுருங்கிடக்கூடாது. எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாதிக்கும், இல்லை முன்னாள் முதலமைச்சர்கள்னு அரசியல் கட்சிகள் வரைக்கும் அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்க. ஆலோசனை கூட்டம் 22ஆம் தேதி நடக்க போகுது. அப்போ இந்த நகர்வுகள் எல்லாமே பாஜகவை நோக்கி இருக்கிறது. பாஜக இதை எப்படி ரிசீவ் பண்ணும்? இப்போ இதில் நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒன்று, NEP வந்து கம்பல்சரியாக ஒரு ஸ்டேட் அடாப்ட் பண்ணி தான் ஆகணுமா? கட்டாயம் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்திய திணிச்சாங்க மும்மொழி கொள்கையாக நம்ம ஏற்றுக்கல. இது வரைக்கும் இருந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கல. எங்கே சிக்கல் வருதுன்னா, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு எதெல்லாம் அது சார்பாக ஃபண்டிங் வருமோ, ஏற்றுக்கலன்னா அதுக்குண்டான ஃபண்டிங் வராது, அவ்வளோதான். அப்போ அதுக்காக தான் நான் அந்த இட்லி சாம்பார் சட்னி உதாரணத்தை சொன்னது. இது ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு டீலிமிட்டேஷனுக்கு வரும்போது அன்னைக்கு 1971 மக்கள் தொகை முதலமைச்சர் சொன்னார் வெறும் 2000 கோடிக்காக மொழியை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னா அது நம்மளுடைய ரைட்ஸ். அது நீங்க அவர்தான் இன்னும் ஒரு படி மேலேயே சொல்றாரு. 10,000 கோடி கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாங்கிறாரு. 2000 கோடி இல்ல, அது நம்மளுடைய ரைட்ஸ். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. வேணும்னா இதை நீங்க பண்ணுங்க, அவ்வளவுதான். கண்டிஷன் அப்ளைடுங்க, அவ்வளவுதான். அடுத்தது, இன்னைக்கு டீலிமிட்டேஷன் வரும்போது 1971 பாப்புலேஷன் அன்னைக்கு 54 கோடி இருந்ததுல ஒரு 10 லட்சம் பேஸ் பண்ணி நம்ம வந்து 543 தொகுதியில கொண்டு வந்தோம். இன்னைக்கு 2021 சென்சஸ் பிரகாரம் 2026 சென்சஸ் பிரகாரமும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நபர், எனக்கு வந்து புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு கணவன் மனைவி இருக்கேன். நான் வந்து ஒரு ஒத்த பெட்ரூம் இருக்கிறதுல இருந்தேன்னா போதும், சிங்கிள் பெட்ரூம் ஃபிளாட் போதும். எனக்கு ஒரு 2-3 குழந்தைங்க பிறக்கிறாங்க, அந்த 3 குழந்தைக்கு கல்யாணம் ஆகுது, பேரம்பேத்தி வருது. அதே சிங்கிள் பெட்ரூம் ஃபிளாட் போதுமா எனக்கு? நான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். அந்த மாதிரி இன்னைக்கு 54 கோடி மக்கள் தொகை இருக்கும்போது, இன்னைக்கு நம்ம 140 கோடி மக்கள் தொகைன்னு வரும்போது இருக்கக்கூடிய சீட்டு இன்னைக்கு எம்பிஸ்க்கு வந்து 10 ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசன்லன்னு பார்த்தா முடியாது.
உதாரணத்துக்கு இன்னைக்கு சரி, ஸ்ரீபெரும்புதூர் நீங்களே தொகுதி உதாரணத்தை எடுத்து கொடுக்குறீங்க. நான் அந்த பாலை வாங்கியே திருப்பி உங்களுக்கு கொடுங்க. தரேன். ஒண்ணுமில்ல. அதே இப்ப 2 புள்ள 3 புள்ளனா அடுத்து நீங்க 2 பெட்ரூமோ 3 பெட்ரூமோ எல்லாருக்கும் ஈக்குவலா போடுங்க. எல்லார் வீட்டுக்கும் என்ன நீங்க 10 பிள்ளை பெத்துட்டாங்கன்னு 10 பெட்ரூம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க. நாங்க வந்து எங்களுக்கு வந்து பர்த் கண்ட்ரோல்னு ஒன்ன சொல்லி தேசிய அளவுல குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்ன சொல்லி நாங்க வந்து நமக்கு இருவர் ஏன் நமக்கு ஒருவரா இருக்க கூடாதுங்கிற ரேஞ்சுக்கு எங்களை தள்ளிட்டு இது தண்டனையான்னு முதலமைச்சர் கேக்குறாரு. இப்ப எங்களை மட்டும் சிங்கிள் பெட்ரூம்ல இருக்க சொல்றீங்களே அது ஓகேவா அப்படின்னு கேக்குறாரு. அருமையான நியாயமான உரிமைக்கான இது குரல் இது. இப்ப இது வந்து கட்டாயமா அதனாலதான் இப்ப மோடி வந்து என்ன பேசுறாரு, நீங்க தான் அதுக்கு பதில் சொல்ல போறீங்க. மோடி வந்து இன்னைக்கு அமித்ஷா வந்து இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்றாரு, இது வந்து பாப்புலேஷன் பேஸ்ட்ல இல்ல, நாங்க ப்ரோ ரேட்டால கொடுக்குறோம். அப்ப கட்டாயமா இன்னைக்கு சீட் 543 கட்டாயமா உயர்ந்துதான் ஆகணும். இது வந்து கான்ஸ்டிடியூஷன் மேண்டேட். இது வந்து நானும் நீங்களும் வேண்டாம் அப்படின்னு சொல்றது இல்லை. அது ஏற்கனவே 2 தடவை தள்ளி போட்ட மாதிரி போட முடியுமா நம்மளுடைய முதல் தீர்மானத்தினுடைய முதல் கோரிக்கைமானா அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் சொன்ன உதாரணத்து பிரகாரம் இன்னைக்கு வந்து ஒரு எம்பிக்கள் வந்து அதிகமாகும் போது இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே எம்பிக்கள் அதிகமாகும் போது மக்களுக்கு நல்லது. ப்ரோரேட்டா அப்படின்னா மாநில பாஜக மாநில தலைவர் ப்ரொபோஷனையும் பேசுறாரு. அப்ப ப்ரோரேட்டாவா ப்ரொபோஷனேட்டா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது. இது ரெண்டும் ஒண்ணே தான். ப்ரோரேட்டாங்கிறது லாட்டின் வேர்டு, ப்ரொபோஷனேட்டுங்கிறது இங்கிலீஷ் வேர்டு, அவ்வளவுதான். அப்ப ப்ரோரேட்டானாவே அர்த்தம் என்னன்னா இன் ப்ரொபோர்ஷன் அர்த்தம். அப்ப இப்ப ஜென்ரான் சொல்லும்போது கூட சொன்னாரு அடிப்படையில நீங்க ஏற்கனவே ஃப்ரீஸ் பண்ண அந்த 7.2 7.18 கரெக்ட், அந்த 7.18க்குள்ளேயே ஃப்ரீஸ் பண்ண போறீங்களா இல்ல ப்ரொபோர்ஷன் அடிப்படையில நீங்க பண்ணும்போது அதை எப்படி ஃப்ரீஸ் பண்ணுவீங்க? அந்த இடத்துல அப்ப ப்ரோரேட்டான்னு ஏற்கனவே வச்சிருக்கிறதுக்கும் இன் ப்ரொபோர்ஷனுக்கும் வித்தியாசம் வருதுல்ல? இல்ல, விகிதாச்சார அடிப்படை. அப்ப வந்து இன்னைக்கு நமக்கு வந்து 39 எம்பி இருக்காங்கன்னா 543. அப்ப 39 வகுத்தல் 543 7.18%. நீங்க எத்தனை சீட் ஏத்துனீங்கனாலும் சரி, நீங்க கட்டி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பாராளுமன்ற சீட்ல 888 வச்சிருக்கீங்களா, அதுக்கும் ஏத்துனீங்கனாலும் சரி, 700 பண்ணீங்களாலும் 800 பண்ணீங்களாலும் அதுல 7.18%ங்கிறதா ப்ரோரேட்டா. அப்ப இதே தான் வந்து நம்மளுடைய மாநிலத்தினுடைய கோரிக்கையாவும் வைக்கிறோம். அப்ப எந்த ப்ரோரேட்டா நீங்க 7.1னால டிவைட் பண்ணீங்க. ஆனா ப்ரொபோர்ஷன்ங்கிறது அங்க இருக்கக்கூடிய தொடர்ந்து கொடுக்கறாரு, தவறான தகவல்களை தொடர்ந்து கொடுக்கறாரு, நீங்க அனுமதிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல என்ன தவறான தகவல்னு பேராசிரியர் சொல்லட்டும். ரெண்டு தவறான தகவல் தரீங்க. ஒண்ணு, இந்த 2152 கோடி ரூபாய் என்பது ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி மேம்பாட்டுக்கானது. அதற்கும் இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கு சம்பந்தம் இல்ல. வம்பா கொண்டு போய் பிஎம்ஸ்ரீ பள்ளியை ஒப்புக்கொண்டாதான் 2152 கோடி ரூபாய் தருவேன்னு நீங்க சொல்வது தப்பு என்று முதலமைச்சர் அதிகாரபூர்வமாக ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அதற்கு இன்னும் பதில் சொல்லவில்லை ஒன்றிய அரசு. ஒண்ணு. 2வது பாயிண்ட், இந்த ப்ரோரேட்டாங்கிறது ப்ரொபோர்ஷனேட் ஒண்ணுங்கிறதை ஏற்றுக்கொள்றேன். ஆனால் அமித்ஷா அது மக்கள் தொகை அடிப்படையில் அல்ல, ஏற்கனவே உள்ள 7.12 அடிப்படை 8 அடிப்படையில் தான் என்று சொல்லுங்க. அவர் 10ஆம் பொதுவாக ப்ரோரேட்டான்னு சொல்லிட்டு போட்டாரு. தயவு செய்து நீங்க தான் சொன்னீங்க 2 இப்படித்தான் 7.18. அப்படி அமித்ஷா சொல்லல, அவர் சொல்ல இங்க வந்து பேசினார்ல சென்னையில, ஏன் அவரை பத்தி பேசல? சொல்லுங்க நந்தகுமார், சொல்லுங்க. அதனாலதான் அந்த எஸ்எஸ்ஏ என்ன அந்த 3 திட்டங்கள், அந்த 3ம் ஒரு எஸ்எஸ்ஏ முதலமைச்சர் கடிதம் எழுதினதா அவர் சுட்டிக்காட்டினார். அதத்தான் சொல்ல வரேன். ஐயா நீங்க ஒரு நிமிஷம் பொறுமையா நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். அப்போ இப்ப சமகர சிக்ஷான்னு தரேன் அவரும் கேக்குறாரு. பேராசிரியர் அருணன் சொன்னது சரியாக கன்வே ஆகலன்னு நினைக்கிறேன். 2018ல எஸ்எஸ்ஏ வந்துருச்சு, எல்லாத்தையும் அமால்கமேட் பண்ணி எல்லா ஸ்கீமையும் சேர்த்து 2018ல எஸ்எஸ்ஏ வந்துருச்சு. அப்போவே 60:40 அப்படின்னு சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஸ்டேட்டோட ஒப்பந்தமும் முடிஞ்சிடுச்சு. அந்த அக்ரிமெண்ட் ஓவர் தானே. நீங்க என்இபியோடைய இயர் என்ன, 18லயே இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. 20ல நீங்க புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிறீங்க, 21, 22 ஆரம்பிக்கிறீங்க. அதுல பிஎம்ஸ்ரீ வந்ததற்கு பிறகு பிஎம்ஸ்ரீக்கு ஒரு கண்டிஷன் போடுறீங்க. அந்த கண்டிஷனுக்கு புதிதாக ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு கேக்குறீங்க. அந்த கையெழுத்தை போட முடியாதுன்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது. இப்ப நேற்று வரைக்கும் நடந்த எந்த விஷயத்துக்கும் இந்த விஷயத்துக்கு இப்ப இந்த எம்ஓயுக்கும் தொடர்பே கிடையாது. ஏற்கனவே ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்த பணத்தை கொடுக்கணும். இப்ப நீங்க ஒரு கான்ட்ராக்ட் நடந்து கொண்டிருக்கும் போது புதிதாக ஒரு சரத்தை கொண்டு வந்து பழைய விஷயத்துக்கு பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. அதுதான் பிரச்சனை.
இப்போ இந்த எஸ்எஸ்ஏவே எடுத்துக்கிட்டு அதுக்கு கீழே வரக்கூடிய ஃபண்டு கொடுக்கலங்கிறது தான் குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸிங்கிற நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போங்க, அதான் சமக்ர சிக்ஷா அபியானுடைய வெப்சைட். அதில் போய் அதனுடைய குறிக்கோள் அப்ஜெக்டிவ்னு போட்டிருக்கிறது. அந்த எஸ்எஸ்ஏனுடைய அப்ஜெக்டிவ்ல ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. அந்த பேஜ் எப்போ அப்டேட் ஆயிருக்கு? அது நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்து சொல்லிட்டு ஓவர் நைட்ல இதை பண்ண முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்காம யாராவது வெப்சைட்ல மாத்த முடியாது. ஏற்கனவே வேற ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. எப்படி ஒப்பந்தத்துக்கு அதை நிர்பந்திக்க கூடாதுல. அது ஃபண்ட் வேற, இது ஃபண்ட் வேற. நான் சொல்றது அதை டாக்குமெண்டல் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணணும்ன்ற நம்ம அதை ப்ரூவ் பண்ணா யாரும் டிஸ்பியூட் பண்ண முடியாது. இப்போ நம்மள மாதிரி ஆட்களே போகும்போது அந்த அப்ஜெக்டிவ் இதுதானே இருக்குன்னு நம்ம சொல்றோம். அப்ப இது என்னைக்கு சேஞ்ச் பண்ணாங்க? ஓவர் நைட்ல யாருக்கும் தெரியாம சேஞ்ச் பண்ணிட்டாங்களா? யாருக்கும் இன்ஃபர்மேஷனே கொடுக்கலையா? அப்படிங்கிறது 2018ல ஸ்கீமே கிடையாது சார். இது என்னுடைய ஸ்கீமே நான் சொல்லல. அதனால தான் வெப்சைட்டை தெளிவா சொல்றேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி போய் பாருங்க. அதுல அப்ஜெக்டிவ் எஸ்எஸ்ஏனா என்ன, அதுல எஸ்எஸ்ஏனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, அதுல ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவே இம்ப்ளிமெண்டேஷன் சொல்றது வந்து அதுல கிளாसेसலாம் இருக்கு. நான் அத பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இல்ல அப்ப எஸ்எஸ்ஏ எப்ப ஆரம்பிச்சது? இல்ல எஸ்எஸ்ஏ சொல்ல வரேன். அத நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்க நம்ம டேட்டா கண்டுபிடிச்சு நீங்க நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது அப்டேட் பண்ணாங்களா? நம்ம ப்ரூவ் பண்ணனும். தூங்கிட்டு இருக்கும்போது அப்டேட் பண்ணாங்களா பண்ணலையா, அது இன்ஃபார்ம் பண்ணாங்களா பண்ணலையாங்கறதெல்லாம் ரெண்டாவது. நீங்க எஸ்எஸ்ஏக்குள்ள கிளாஸ் இருந்தா கூட இந்த ஸ்கீம் வேற, அந்த ஸ்கீம் வேற தானே? இல்ல அத தான் இன்டகிரேட் பண்றாங்கன்ற. அது இன்டகிரேஷன் இல்ல, கிளாஸ் வைஸா தான் இருக்கும். நான் அத பாத்துர்க்கேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷோவுக்கு ரிசர்ச் பண்ணும்போது நீங்க சொல்றத நானும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். அதுக்கு கீழ எக்கச்சக்கமா ரோமன் லெட்டர்ல கிளாसेस இருக்கும். அந்த கிளாसेसல இன்னும் சர்வ சிக்ஷா அபியான் தனியா இருக்கும், சமக்ர சிக்ஷா அபியான் தனியா இருக்கும். அதுக்கு கீழ தான் இது எல்லாமே வரும். NEP பாலிசி கீழ வரும். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கீமை இந்த ஸ்கீமையும் வேற வேற கிளாஸ் தானே, அது எப்படி ஒண்ணா சொல்ல முடியும்? இது வந்து கண்டிப்பா நல்ல விவாதம். இது கட்டாயம் இது வந்து மக்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு வரும். அதை நம்ம போய் பார்க்கும்போதே அவங்க தெளிவா இந்த மூணையும் இன்டகிரேட் பண்றதுக்கு தான் 2018ல அவங்க லெட்டர் எழுதுறாங்க. இன்டகிரேட் பண்ணி 2018ல வந்தாச்சு. இன்டகிரேட் பண்றாங்க. அப்ப இது வரைக்கும் இன்டகிரேட் ஆகல. தனித்தனிங்கிறது தவறது. ஏன்னா அவரே ஜெனரலாமே என்ன சொல்றாரு, இது இன்டகிரேட் பண்ணியாச்சு. லாஜிக் வேண்டாமா? கண்டிப்பா அவர் சொல்றது இயர் டிஃபரன்ஸ். NEP வந்த இயரும் சமக்ர சிக்ஷா அபியான் வந்த இயர்க்கான டிஃபரன்ஸ். அந்த ஒப்பந்தம் வேற, அது இந்த இயரோட முடிஞ்சிருச்சு. அடுத்து இது NEP எப்ப வந்துச்சு? NEP க்கு கீழ தான் PM ஸ்ரீ ஸ்கூல்ஸ் வருது. அப்படின்ற இடத்துல தான் வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் எழுதுன லெட்டர் வந்து அந்த ப்ராப்ளம் ஆஃப் கன்டென்ஷனா மாறுதுங்க. MOU ஏன் கேக்குறீங்க? MOU க்கு வந்து நாங்க சைன் பண்றோம் பேஸ்ட் ஆன் தி கமிட்டி, நாங்க எவாலுவேட் பண்றோம்னு சொல்லல. இல்ல நந்தகுமார் அந்த இடத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த லெட்டர்ல சமக்ர சிக்ஷா அபியானுக்கு நாங்க கமிட்டி போட்டு நாங்க அதுல கன்சர்ன் வந்துச்சுன்னா உங்களுக்கு நாங்க தெரிவிக்கிறோம்னு அந்த லெட்டர்ல இல்ல, NEP-க்கு தானே இருக்கு. அப்ப சமக்ர சிக்ஷா அபியா வேற, NEP வேறன்னு தானே அர்த்தம்? இல்ல அந்த சமக்ர சிக்ஷா அபியானுடைய குறிக்கோள் தான் இந்த ஃபர்ஸ்ட் குறிக்கோள்னு சொல்றேன். இத NEP ரெக்கமெண்டேஷன் இம்ப்ளிமென்ட் பண்றது. சரி பேசலாம். எந்த டேட்ல இருந்து அது எந்த டேட்ல இருந்து அது குறிக்கோள் ஆச்சு? அடுத்து நீங்க சொல்லுங்க உங்க பகுதியில வரும்போது. அடுத்து இப்ப பேராசிரியர் இரண்டாவது क्वेश्चन கேட்டாரு. இன்னைக்கு ப்ரோ ரேட்டா இல்ல அவர் கேக்குறது தான் அது வந்து எந்த இடத்துல அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு? SSA கீழ தான் NEP வருதுன்னு எங்கயாவது சொல்லப்பட்டிருக்கான்னு கேக்குறாரு அவர். அதுதான் அந்த அப்ஜெக்டிவ்லயே இருக்குங்கிற அந்த SSA-வினுடைய நோக்கம் என்னங்கறது முதல் நோக்கமா இதே இருக்குன்றேன் நானு. இது வேற கிளாஸ். நம்ம இது ஒண்ணுக்குள்ள இது ஒண்ணுலயே நின்னுட்டு இருந்தோம்னா மற்ற எதையுமே நம்மளால பேச முடியாது. டீலிமிட்டேஷன் வரும். இப்ப அவர் பேராசிரியர் கேட்டாரு வந்து ப்ரோ ரேட்டான்ட்டு 1 மணி நேரமா உட்கார்ந்திருக்காரு. அவர் பேசணும். ப்ரோ ரேட்டா அவருக்கு நிறைய லிமிட்டேஷன் ஆயிட்டே இருக்கு. பாப்புலேஷனை வெச்சு தான் நம்ம போறோம்னா ப்ரோ ரேட்டாங்கற வேர்ட் வரணும்ங்கற அவசியமே இல்ல. சரி சார் பேசலாம். டீலிமிட்டேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன்ங்கறது ஆல்ரெடி இருக்கு. அப்ப ப்ரோரேட்டாங்கற வார்த்தை எதுக்காக வருதுன்னா எந்த இடத்துலயும் எந்த மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷன் குறைய கூடாது. பேசலாம் பண்ணலாங்க. ப்ரொபோர்ஷனேட்னா எது வச்சு ப்ரொபோர்ஷனேட் மக்கள் தொகையை வச்சு பண்ணலாம். அது இல்லைன்னு நீங்க ஆதரிக்க உள்துறை அமைச்சர் சொல்லுங்க. நீங்க பேசா நாங்க ஏற்க முடியுமா? பேசலாம் பேராசிரியர் பேசுவோம். இல்ல அவருக்கான நேரத்தை கொடுப்போம்.